எல்லாருக்கும் வணக்கங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா 1, 5, 9 நிற்கும் கிரகம் ஏற்படுத்தும் ஆயுள் கண்டம். அதாவது 1, 5, 9 நம்ம என்ன சொல்கிறோம்? திரிகோணஸ்தானம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த திரிகோணஸ்தானத்தில் தான் வந்து மாரகாதிபதி நட்சத்திரம் இருக்குது. நீங்கள் எந்த லக்னத்தினாலும் எடுத்துக்கோங்க. எந்த லக்னத்தை நீங்கள் எடுத்தாலும் சரலக்னமாக இருக்கட்டும், ஸ்திர லக்னமாக இருக்கட்டும், உபய லக்னமாக இருக்கட்டும், எந்த லக்னத்தை நீங்கள் எடுத்தாலும் 1ஆம் இடம், 5ஆம் இடம், 9ஆம் இடம், இந்த 3 இடத்துல வந்து மாரகாதிபதி நட்சத்திரம் இருக்குது. அதில் இப்போ உதாரண ஜாதகம் பார்ப்போம். இப்போ விருச்சிக லக்னம் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, லக்னம் வந்து விருச்சிகமாக இருக்குது அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, லக்னத்துக்கு 3, 8 வந்து மாரகாதிபதியாக வருவாங்க. 3ங்கிறது இது மாரகஸ்தானம், 3ஆம் அதிபதி வந்து மாரகாதிபதி, 8ங்கிறது மாரகஸ்தானம், 8ஆம் அதிபதி வந்து மாரகாதிபதி. அப்போ இந்த விருச்சிக லக்னத்துக்கு 3 அப்படிங்கிறது சனியாக வருவார், 8ங்கிறது புதனாக வருவார். அப்போ 3ம் 8ம் மாரகாதிபதி அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம் இந்த விருச்சிக லக்னத்துக்கு. நீங்கள் இதில் சூட்சமமாக பார்த்தீங்கன்னா 1ஆம் இடம், 5ஆம் இடம், 9ஆம் இடம், இந்த 3 வந்து திரிகோணஸ்தானம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அதில் தான் வந்து 2 மாரகாதிபதி நட்சத்திரம் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா அனுசம் கேட்டை இருக்குது, 2 மாரகாதிபதி நட்சத்திரம் இருக்குது. அதுக்கப்புறம் உத்திரட்டாதி ரேவதி 2 மாரகாதிபதி நட்சத்திரம் இருக்குது 5ஆம் இடத்துல. 9ஆம் இடத்துல வந்து 2 மாரகாதிபதி நட்சத்திரம் இருக்குது, பூசம், ஆயில்யம். அப்போ நம்ம மேலோட்டமாக பார்த்தோம் அப்படின்னா என்ன சொல்லுவோம்? 1ஆம் இடம், 5ஆம் இடம், 9ஆம் இடம் திரிகோணஸ்தானம். இதில் நிற்கிற கிரகம் வந்து பேரும் புகழும் கொடுக்கும், புத்திரஸ்தானத்தை புத்திர பாக்கியத்தை கொடுக்கும், பூர்வீக சம்பத்துக்களை வந்து கொடுக்கும். அதுக்கடுத்து வந்து ஜாதகர் வந்து சூப்பராக இருப்பார். இங்கே வந்து குரு பார்த்துட்டா வந்து லக்னம் சுபத்துவம் ஆயிடுச்சு. அதே மாதிரி வந்து சுப கிரகங்கள் வந்து லக்னத்தில் இருந்தால் சூப்பர் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் இதில் நட்சத்திரம் பார்க்காம நீங்கள் பலன் சொன்னால் எல்லாமே ராங்காக போகும். அதனால தான் வந்து இந்த பதிவு வந்து நான் போட்டேன். நட்சத்திரம் எவ்வளோ முக்கியங்கிறது இதில் உங்களுக்கு புரியும். அப்போ ஒரே ஒரு பாதம் 1ஆம் இடம், 5ஆம் இடம், 9ஆம் இடத்துல ஒரே ஒரு நட்சத்திர பாதம் மட்டும்தான் நல்ல கிரகத்துடைய நட்சத்திர பாதம். இப்போ இதில் வந்து விசாகம் 4 ஒரே ஒரு நட்சத்திர பாதம், இதில் வந்து பூரட்டாதி 4 ஒரே ஒரு குருவனுடைய நட்சத்திர பாதம், 9ஆம் இடத்துல வந்து புனர்பூசம் 4 குருவனுடைய நட்சத்திர பாதம், ஒரே ஒரு பாதம் மட்டும்தான் நன்மை செய்யும். ஏன்னா தனாதிபதியினுடைய நட்சத்திரம். மற்ற 2 நட்சத்திரமும் பார்த்தீங்கன்னா 8 பாதங்கள் வந்து மாரகாதிபதியினுடைய நட்சத்திரம் வருது, 1, 5, 9. இப்போ இதில் வந்து நட்சத்திரம் பார்க்காம நீங்கள் வந்து வெறும் பார்வையை வச்சு பலன் சொல்கிறீங்க, அல்லது வந்து கிரகம் நல்ல சுப கிரகம் வந்து லக்னத்திலிருந்து சூப்பராக இருக்குது அப்படின்னு பலன் சொன்னீங்கன்னா கம்ப்ளீட்லி வந்து பாதிப்பு கொடுக்கும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. ஆயுள் கண்டத்தையே கொடுக்கும் இந்த 1, 5, 9 இருக்கக்கூடிய பிளானெட்டு. இது இந்த லக்னம் மட்டும் கிடையாது, எந்த லக்னமாக இருந்தாலும் 1, 5, 9 வந்து மாரகாதிபதி நட்சத்திரம் இருக்குது. ஆனால் இந்த லக்னத்துக்கு வந்து 2 மாரகாதிபதி நட்சத்திரம் இருக்குது. இந்த 1, 5, 9 எது நின்னாலும் பாதிப்பு பாதிப்பு பாதிப்பு. நல்லது அப்படிங்கிறது நடக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை. ஒரு உதாரண ஜாதகத்தோடு பார்ப்போம். இப்போ இதில் வந்து விருச்சிக லக்னம், விருச்சிக லக்னத்துக்கு 5ஆம் இடம், 9ஆம் இடம் ஏதோ ஒரு கிரகம் வந்து நிற்கிதுன்னு வச்சுக்கோங்களேன். இதில் 8 பாதங்கள் கவர் ஆயிடுச்சு. ஏதோ ஒரு கிரகம் ஏதோ ஒரு நட்சத்திரத்தில் நிற்கிது, குரு நட்சத்திரத்தை தவிர எந்த நட்சத்திரத்தில் நின்னாலும் ஆயுள் கண்டம் இருக்குது. இப்போ இங்கே செவ்வாய் நிற்கிது அப்படின்னா செவ்வாய்ங்கிறது இளைய சகோதரன். அப்போ இளைய சகோதரனுக்கு பாதிப்பு இருக்குதுங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அப்போ யாருடைய இளைய சகோதரனுக்கு வந்து பாதிப்பு இருக்குது அப்படின்னா இது லக்னாதிபதி தானே. அதாவது செவ்வாய்ங்கிறது லக்னாதிபதி, லக்னாதிபதி வந்து செவ்வாயை வர்றதுனால இந்த ஜாதகனுடைய இளைய சகோதரனுக்கு ஆயுள் பாதிப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி வந்து சுக்கிரன் வந்து மாரகாதிபதி நட்சத்திரத்தில் இருக்குது 9ஆம் இடத்துல அப்படி வச்சுக்கிடுவோமே. இது 1, 5, 9. இப்போ இந்த 9ஆம் இடத்துல ஏதோ ஒரு நட்சத்திரத்தில் இருக்குது. முக்கால்வாசி 95% நட்சத்திரமும் மாரகாதிபதி நட்சத்திரம் தான். அதில் வந்து இப்போ சுக்கிரன் போய் நிற்கிது அப்படின்னா சுக்கிரன் அப்படிங்கிறது ஜாதகியாக இருக்கும். பெண் ஜாதகமாக இருந்தால், ஆண் ஜாதகமாக இருந்தால் மனைவியை குறிக்கும். அப்போ அந்த மனைவிக்கோ இந்த ஜாதகிக்கோ பாதிப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அல்லது பெண்களுக்கு வந்து பாதிப்பு இருக்குது, சகோதரிக்கு பாதிப்பு இருக்குதுன்னு சொல்கிறோம். அது எந்த பாவத்தை குறிக்குது அப்படின்னா இது 7ஆம் அதிபதியாக சுக்கிரன் வர்றதுனால இந்த கல்யாணத்துக்கு அப்புறம் கணவனுடைய தங்கச்சிக்கு வந்து ஆயுள் பாதிப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லலாம். புரியுதா உங்களுக்கு? அப்படி பாவகத்தையும் அந்த காரகத்துவத்தையும் சேர்த்து வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா யாருக்கு கண்டம் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம எடுக்க முடியும். இப்படி நம்ம வந்து பார்க்கணும். இப்போ 5ஆம் இடத்துல செவ்வாய் இருக்குதுன்னா லக்னாதிபதி தான் செவ்வாய். அப்போ அது வந்து சகோதரன், இளைய சகோதரனும் குறிக்குது. அப்போ ஜாதகனுடைய இளைய சகோதரனாக இருந்தால் அவனுக்கு பாதிப்பு இருக்குது அப்படின்னு எடுத்துக்கிறோம். சுக்கிரனாக இருந்தால் 7ஆம் அதிபதி சுக்கிரன் தானே. அப்போ இந்த ஜாதகியாக இருந்தால் கணவனுடைய தங்கச்சிக்கு பாதிப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம எடுக்கிறோம். இப்படி வந்து பல ஆங்கிளில் வந்து நம்ம யோசித்து பலன் சொல்லணும். இன்னொரு விதமாக இதை எடுக்கணும் அப்படின்னா
இப்படியும் எடுக்கலாம் பலன். இன்னொரு விதமாக பலன் எப்படி எடுக்கலாம்னா, இங்கே 1ஆம் அதிபதி 5ல் போய் நிற்கிது மாரகாதிபதி நட்சத்திரத்தில். அப்போ 1ஆம் அதிபதி 5ல் போய் நிற்கிது அப்படின்னா இந்த ஜாதகரால் வந்து இந்த குழந்தைக்கு வந்து பாதிப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். 7ஆம் அதிபதி இங்கே வந்து 9ல் போய் நிற்கிது அப்படின்னா இந்த ஃப்யூச்சர் கணவரோ அல்லது மனைவியினால் இந்த ஜாதகரனுடைய அப்பாவுக்கு வந்து பாதிப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். இப்படி 2 ஆங்கிளில் வந்து அனலைஸ் பண்ணும்போது எந்த உறவு வந்து பாதிக்கப்படுது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி நீங்கள் சொல்ல முடியும். ஆனால் ஆயுள் பாதிப்பு நிச்சயமாக உண்டு உண்டு உண்டு. 1, 5, 9ல் இருக்கக்கூடிய கிரகங்கள் சுப கிரகங்கள் இருக்குது, சுப கிரக சேர்க்கை இருக்குது, குரு பார்த்துட்டாரு, இந்த மாதிரி நீங்கள் பலன் சொன்னீங்கன்னா 100% கம்ப்ளீட்லி பலன் வந்து தப்பாக வரும். நல்லதுங்கிறது நடக்க வாய்ப்பு இல்லை. இப்போ குரு வந்து அனுச நட்சத்திரத்தில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், சல்லி பைசாக்கு வந்து பிரயோஜனம் இல்லை. ஏன்னா அது மாரகாதிபதி நட்சத்திரம். அதில் போய் எந்த கிரகம் நின்னாலும் அது சனியாகவே மாறிடும். இங்கே குரு நின்னான்னு எந்த சுப கிரகம் நின்னாலும் உங்களுக்கு யூஸ் இல்லை. ஏன்னா அது மாரகாதிபதி நட்சத்திரம். அப்போ 1, 5, 9 எந்த கிரகம் நின்னாலும் இந்த பாதங்களில் 8 பாதங்களில் நிற்கும்போது பெரிய கண்டத்தை தான் ஏற்படுத்துது. அப்படிங்கிறது தான் அனுபவ ரீதியான புரிதல். உங்கள் ஜாதகத்தில் அப்ளை பண்ணி பாருங்கள். அங்கே நிற்கக்கூடிய கிரகம் வந்து சுபராக இருந்தானே அசுபராக இருந்தானே ஒரு யூஸ் இல்லை. அது வந்து மாரகாதிபதியாகவே மாறிடும். அது எந்த கிரகம் நிற்குதோ அதனுடைய காரத்துவத்தை வச்சு நீங்கள் பலன் சொல்லுங்கள். செவ்வாய்னா இளைய சகோதரன், குரு அப்படின்னா குழந்தை, சுக்கிரன்னா மனைவி, அவங்களுக்கு வந்து பாதிப்பு ஏற்படும். அது எந்த பாவகத்தோட தொடர்பு இருக்குன்னு பாருங்கள். இப்போ செவ்வாய் வந்து லக்னாதிபதி வர்றதுனால ஜாதகரனுடைய இளைய சகோதரன், சுக்கிரன்னா ஜாதகரனுடைய மனைவி, அந்த மாதிரி வந்து நீங்கள் எடுத்து பலன் சொல்லுங்கள். அது ஒரு கான்செப்ட். இன்னொரு கான்செப்ட், லக்னாதிபதி 5ல் போய் நிற்குது அப்படிங்கும்போது இந்த ஜாதகரால் இந்த குழந்தைக்கு வந்து பாதிப்பு இருக்குது. 7ஆம் அதிபதி 9ல் இருக்கிறதுனால இந்த ஜாதகினால் அவன் தந்தைக்கு வந்து பாதிப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி. இது ஜாதகின், அதாவது இந்த ஆண் ஜாதகமாக இருந்தால் 7ஆம் இடங்கிறது மனைவியை குறிக்கும். இப்போ மனைவி வந்ததுக்கப்புறம் இந்த ஜாதகனுடைய அப்பாவுக்கு வந்து பாதிப்பு இருக்கும் அப்படியும் நம்ம சொல்லலாம். 2 ஆங்கிளில் வந்து நம்ம யோசிச்சு வந்து பலன் சொல்லணும். ஆனால் உறவுக்கு வந்து நிச்சயமாக பாதிப்பு இருக்குது. அந்த பாதிப்பு எப்போ வரும் அப்படின்னா அந்த பாவகத்தை இயக்கும்போது அந்த பாதிப்பு வரும். இப்போ இந்த செவ்வாயினால் ஒரு பாதிப்பு வரப்போகுது, இளைய செவ்வாய் பாதிப்பு வரப்போகுது அப்படின்னா இந்த லக்னம் ஆக்டிவேஷன் இல்லைன்னா இந்த பாதிப்பு வராது. இங்கே சுக்கிரன் வந்து பூச நட்சத்திரத்தில் சுக்கிரன் 7ஆம் அதிபதி, 7ஆம் அதிபதி ஆக்டிவேஷன் இல்லைன்னா இங்கே பாதிப்பு வராது. இதை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுட்டால் போதுமானது. அதனால் 1, 5, 9 வந்து நல்லது பண்ணோம் அப்படிங்கிறத விட 95% தீயதை அதிகமாக பண்ணுது. நீங்கள் சொல்கிறது வந்து கம்ப்ளீட்லி தப்பாக இருக்குது. பிரபல ஜோதிடர் என்ன சொல்கிறாங்க, 1, 5, 9 நிற்கிற கிரகம் வந்து ராஜயோகத்தை செய்யும், இதை வந்து குரு பார்க்கணுன்றாங்க. சிலர்லாம் என்ன சொல்கிறாங்க, குரு வந்து லக்னத்தை பார்த்தா அவன் வந்து யோக ஜாதகமாக அது வந்து. அதே மாதிரி வந்து இங்கே சுப கிரகங்கள் இருந்தால் அது வந்து நல்ல பலனை கொடுக்குமா. எந்த கிரகம் நின்னாலும் பாதிப்பை கொடுக்க காத்திருக்குங்கிறத நீங்கள் மறந்துடாதீங்க. அப்ளை பண்ணி பாருங்கள். நான் சொன்னது கரெக்டாக வரும். அங்கே என்ன கிரகம் நின்னாலும் கவலை கிடையாதுங்கிறது என்னுடைய கருத்து. இந்த பதிவு பற்றின உங்கள் புரிதலை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.